அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல உங்களை சந்தித்திருக்கிறேன். பொதுவாக இலங்கை கலைஞர்களூடாக அவர்களுடைய ஆளுமைகள், அவர்கள் இந்த துறையில சாதித்த பல விடயங்கள் இருக்கும். அவைகளை பற்றி கலந்தாலோசிப்பது, அதை பற்றி நம்ம பேசுவது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் இலங்கையின் மூத்த கலைஞர்கள் இருவர், கலைமணி அமர்தாஸ் ஜேபி அவர்கள், அதே மாதிரி தவராஜா இசையமைப்பாளர். அவர் ஏற்கனவே நமக்கு அறிமுகமானவரும் கூட. வணக்கம், ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? சரி, உங்களை பற்றின அறிமுகம் நம் மக்களுக்கு தேவையில்லை. இலங்கையோட இசையமைப்பாளர்கள் ஒருவர், நிறைய இசைகளை கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நம்ம அமர்தாஸ் தேவி சார் அவர்கள் கலைமணி, அதே மாதிரி டாப் 100 விருதெல்லாம் பெற்றிருக்கீங்க. இன்னும் பல விருதுகள் பெற்றுக்கொண்டே இருக்கிறீங்க. அதை பற்றி தொடர்ச்சியாக பேசலாம். இதில் எனக்கு ஒரு அறிமுகமாக ஒரு விஷயம் தேவைப்படுது. இன்றைக்கு இருக்கிற நம்ம நிறைய கலைஞர்கள் என்னென்னா கொஞ்சம் அமைதியாக ஓய்வு நிலைக்கு போயிட்டே இருக்கும்போது ஒரு யங்ஸ்டர் மாதிரி ஆடி டான்ஸ் எல்லாம் பண்ணி இன்னும் இளமையோட இருக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ள இருக்கிறத சமீபத்தில் வெளியான ஒரு பாடலோட நாங்கள் பார்த்துருந்தோம், கொழும்புல அப்படின்ற பாடல். அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். முதல்ல சொல்லுங்க, இந்த துறையில் நீங்கள் என்ன ஆர்வத்தில் வந்தீங்க? இந்த துறையில் எவ்வளோ காலம் போகணும் அப்படின்ற ஆர்வம் வந்துச்சா, இல்லைன்னா சின்ன வயசுல இருந்து இது ஒரு கனவா? இல்லை, என்னன்னு கேட்டால் என்னுடைய குடும்ப பின்னணி என்னுடைய தகப்பனார் ஒரு தவுள் வாத்திய கலைஞர். அதோட என்னது சகோதரர் அவர் மிருதங்க படிச்சிருக்கார், நான் ஒரு சங்கீதம் படிச்சிருக்கேன். அதோட நான் இந்த ஃபீல்டுக்கு வந்த ஆரம்பத்திலேயே பாடசாலைகளில் பல மேடைகளை ஏறி பாடியிருக்கிறேன். அதன் வழியாகவே நான் பிற்பாடு 1989ஆம் ஆண்டில் நூரலியா மாவட்டத்தில் நான் நூரலியா புகழ்னு ஒரு பாடல் ஒன்று இது பண்ணி அந்த டைம்லேயே நான் வெளியிட்டு அதை அடைஞ்சிருக்கிறேன், வெற்றி அடைஞ்சிருக்கேன். அதுபட அந்த துறையில் நான் இந்த சங்கீதம் கற்று இந்த துறையில் சாதிக்கணுங்கிறது நிறைய இருந்துச்சு. அந்த டைமில் நிறைய வாய்ப்புகளை தேடி போனோம், நாங்கள் புறக்கணிக்கப்பட்டோம். இப்போ நாங்களாம் ஒரு இடத்துக்கு நிற்கிறோம். அதான் இதனுடைய நிலைமை. நிச்சயமா. என்னதான் இருந்தாலும் இப்போ நீங்கள் இசையமைப்பாளராக பல பேரை பார்த்துருப்பீங்க, பல கலைஞர்களை. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பாடல்கள் செஞ்சிட்ருக்கீங்க, எழுதிட்டீங்க. எப்படி உங்கள் ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு பாண்டிங், கனெக்டிங் எப்படி? கனெக்டிங் அப்படின்னா, அமர்தாஸ் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் மியூசிக்கல் பேண்ட் செய்யும்போது அதில் பாடுறதுக்கு வந்தார். ஒரு பாடகராக 25 வருஷத்துக்கு முன்னுக்கு. அந்த நேரம் ஒரு பாடகராக பாடுறதுக்கு வாய்ப்பு கேட்கும்போது அந்த நேரம் நான் அவருக்கு கொடுத்த பாட்டு அது ரொம்ப கஷ்டமான டைம். ஏரம்மன் வந்திருந்த காலப்பகுதி. அதனால் முக்கால பாட்டு அவருக்கு ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்தோன்னே அவர் அதோட நிப்பாட்டிட்டார், வரல, அந்த ரேஸுக்கு வரல. ஏன்னா அவர் இளையராஜா வயசை ட்ரை பண்ணிக்கிட்டு ஒருத்தர். அது பிறகு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு மிச்ச காலம் விடுபட்டுருச்சு. ஒரு 10 இயர்ஸ்க்கு பிறகு தான் அவருக்கு நான் கிளம்ப வந்துருக்கும் மீட் பண்ணேன். அப்போ இங்கே கிளம்புற ஒரு பேண்டில் இவர் பாடிக்கிருக்கேன்னு சொன்னார். அப்படி போனது தான் இந்த லைஃப். சரி, உங்க ரெண்டு பேருக்குமான ஒரு தொடர்பு பாடல் ஒன்று இருக்குல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கும், அமர்தாஸ் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட மனசுல ஒரு பாட்டு இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்திருக்கு? அப்படி ஒன்று நடந்துச்சு. என்னன்னா, நான் அந்த கொஞ்சம் பாட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கொஞ்சம் பேட்டர்ன் செஞ்சு வச்சிருந்தேன், பாடுறது ஒரு ஆல்பமாக கசட்டில் செஞ்சு வச்சுருந்தேன். பிறகு எனக்கு அமர்தாஸ் நான் ஒரு ஜிங்கல் ஒன்று ரேடியோவில் போனதை கேட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தார். அப்படி நல்லா இருக்குது ஜிங்கல், எனக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது, இப்படி மலையம் சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு ஒன்று போட்டேன் நான் சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், இருக்கு அமர்தாஸ் ஆல்ரெடியான்ட்டு, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட வாய்ஸில் எனக்கு ஒரு பெரிய ரீசெண்டாக ஒரு பாட்டுன்னு பாடி அனுப்புங்கன்னா, அப்புறம் ஒரு இளையராஜா வாய்ஸில் பாடி அனுப்பியிருந்தார். நான் சொன்னேன், அப்படி வேணாம், எனக்கு ஒரு கிராமிய வாய்ஸ் தான் தேவை, உங்களுக்கு இயல்பான வாய்ஸில் பாடி அனுப்புங்க, அதுக்கு ஷூட் ஆனால் அந்த பாட்டில் வாய்ஸை பயன்படுத்தலான்ட்டு. அப்புறம் இவரோட சொந்த வயசுலேயே பாடி அனுப்பின பாட்டு தான் சிக்கு புக்குன்னு பாட்டை கேட்கலாம். ஆமாம், மிகப்பெரிய ஒரு வெற்றி எங்களுக்கு கொடுத்து. இப்போ நீங்கள் அதை நேர்களுக்காக உங்கள் வாய்ஸில் சிக்கு புக்கு 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 சிக்கு புக்கே. சரி, இருந்தாலும் நீங்கள் தொடர்ச்சியாக பல மேடைகளில் பாடி இருக்கீங்க, பல விருதுகளை வென்றிருந்தாலும் கூட இன்னும் இந்த துறையில் அதே தவிர நீங்கள் பல துறைகளில் கால் வச்சிருக்கீங்க. சமூக சேவையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், இன்னும் பல துறைகளில் பயணிச்சுட்டே இருக்கும்போது இந்த கலைத்துறையில் பயணிக்கணுன்ற ஆர்வம் எவ்வளோ காலத்துக்கு இன்னும் போகும்னு எதிர்பார்க்குறீங்க? தொடர்ந்து பயணிக்கணும்னு தான் நினைக்கிறோம். இன்னும் நாங்கள் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எந்தெந்த எப்படி பாடல்களை கொடுக்கணுங்கிற விஷயத்த
நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். அது மூலமாக எங்கள் அப்பா எப்பயுமே சொல்லுவார், என்னென்னா நாம் ஒரு துறையில் போகிற நேரம் வந்து அந்த எல்லையை அடையிறதுக்கு நாம் என்ன வேணாலும் பண்ணணும், அதில் நேர்மை இருக்கணும், அதில் சரிவர அது வர சரிவர அதை நம்ம உணர்ந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை எனக்கு படித்து கொடுத்துருக்காரு. அந்த இதில் நான் இன்னும் அதை பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ 2 பேர் இருக்கிறதால இந்த கேள்வி, கொழும்புல அப்படின்ற பேர் திடீர்னு ஓவர் நைட்டில் ஒரு பாடல் கிட்டத்தட்ட 5 லட்சம் பார்வையாளர்களை தாண்டி போயிட்டு இருக்கு, திடீர்னு வந்துச்சு ஒரு 4-5 நாளைக்குள்ள டக்குன்னு பாட்டு வந்து எப்படி இந்த ஐடியா, அது என்ன கொழும்புல, அது புரியல என்னது அந்த ஐடியாலஜி என்ன, அதை பற்றி விளக்குங்க. ஏன்னா அந்த சாங்ஸ் ஒரு அந்தனியார் சர்ச்சுக்கான ஒரு திருவிழா இப்போ இவர் மைண்டில் தான் அது உதிச்சது. இப்படி விடிய காலில் உதிச்சிருக்கு, அதை அவர் தான் சொல்லணும். இவர் எனக்கு அது பிறகு எனக்கு கால் பண்ணார், அந்த சம்பவத்தை சொல்லுங்க அம்மா. நான் ஒரு அந்தோனியார் பக்தர். அப்போ என்னென்னா எனக்கு விடிய வந்து எனக்கு என்னமா செய்யணுமே அப்படின்னு தோணிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்தோனியார் ஒரு பாட்டு செய்யணும்னு தோணுச்சு. அப்புறம் அதுக்கு பிற்பாடு நான் உடனே கால் பண்ணி தவராஜா கிட்ட கேட்டேன், தவராஜா எனக்கு ஒரு இப்படி ஒரு பாட்டு ஒன்று செய்யணும், செய்யலாமா அப்படின்னு. உடனே செய்வோம் அமர்தாஸ் அப்படின்னு சொன்னார். அடுத்த நாளே அவர் புறப்பட்டு கொழும்பு வந்துட்டார். ஏன்னா அது அவருடைய டேலண்ட்டு, அதுக்கிட்ட போவே இல்லாது. ஆனால் என்ன அப்படின்னா அவருக்கு நிறைய திறமைகள் இருக்குது. இந்த இசைத்துறைங்கிறது வந்து அவருடைய அவர் அதில் என்னை பொறுத்தவரையில் அவர் ஒரு இலங்கையில் ஜான்மான் தான் சொல்லணும். ஆனால் அவர் வந்து எந்த நேரத்துக்கு எதை அமைக்கணும், எந்த எந்த இதுகளை செய்யணுங்கிற விஷயம் வந்து அவருக்கு நல்லாவே தெரியும். நிறைய ஜான்மான்கள் இருக்காங்க, அதில் வந்து இவர் ஒரு ஜான்மான்ங்கிறத நான் வந்து நிறைய பார்த்துருக்குறேன். அந்த ரீதியில் உடனே அடுத்த நாளே வந்துட்டார். அடுத்த நாள் வந்து எங்களுக்கு டைம் பத்தாமல் போயிடுச்சு, இந்த ஷூட்டிங் இதுகளுக்கெல்லாம் டைம் பத்தாமல் போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு நாங்கள் உடனே அப்பப்போ எல்லாம் ஏற்பாடு பண்ணது தான். உடனே ரெக்கார்டிங் வந்துச்சு. அப்போ ரெக்கார்டிங் பண்ணுறப்ப கூட நாங்கள் நியாயமான பிரச்சனைகளை சந்தித்தோம். என்ன அப்படின்னா ரெக்கார்டிங் பண்ணுற இடத்துல கொஞ்சம் எங்களுக்கு அவங்க ஷிஃப்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு அது சரியாக அந்த டைமிங் கிடைக்கல. அப்படி நாங்கள் பாடி உடனடியாக ஒரே நாளில் ஷூட்டிங் பண்ணது தான் இது. இந்த தமிழ் படங்கள் மாதிரி ஓவர் நைட்லேயே ஒரே நாள்ல ஷூட், எப்படி லொக்கேஷன், அப்புறம் அந்த பேர், இதெல்லாம் எப்படி டிசைட்? இல்லை, இப்போ இவர் கேட்டார் எப்படி என்ன வைப்போம் அப்படின்னு. இப்போ என்ன கொச்சி கடை 2 இருக்குது, ஒன்று கொழும்புலையும் இருக்குது, ஒன்று நீர் கொழும்புலையும் இருக்குது. அப்போ எந்த கொச்சி கடைங்கிற நேரம் வந்துருங்கிறதுனால தான் அதை கொழும்புல கொச்சி கடையிலன்னு அந்த பாடல்கள் டைட்டில் வச்சோம். சரி சரி, அதை எப்படி நீங்கள் ஐடியா பண்ணுங்க? ஓகே, இந்த நைட்லேயே ஒரு நாள் ஷூட்லேயே முடிச்சிடலாம்னு பிளானிங் இருக்கு. இதுக்கு வெல் பிளான் ஒன்றும் இல்லை சார். என்னன்னு சொன்னால் அவசரம் தான் இதில் பிளான். ஏன்னா சாங் முடிஞ்சு, சாங் எங்களுக்கு அந்த பாடிட்டு வந்ததோட சரி, மாஸ்டரிங் முடிச்சு வர்ற அளவுக்கான டைம் இருக்கல. நாங்கள் வந்துட்டோம், உடனே ஷூட்டிங்க்கு வந்துட்டோம். அப்புறம் நம்மளோட இந்த பாடல் தயாரிப்பார் நம்ம சம்மன்னா இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி அண்ணா இந்த பாட்டை ஷூட் பண்ண வேண்டி இருக்குது, என்ன செய்யணும். அப்புறம் கேட்டால் உங்களுக்கு எப்படியான லொக்கேஷன் வேணுன்ட்டு. அப்போ வளமையாகவே அந்த சர்ச் வாசல்லேருந்து படிப்பாங்க, இல்லைன்னா சர்ச் உள்ளுக்கால போய் பாடுவாங்க, இப்படி தானே ஷூட் பண்ணியிருப்பாங்க. அப்போ எனக்கு ஒரு தோட்டம் ஒன்று இருந்துச்சு, அந்த சர்ச்சுக்கு நேரம் முன்னுக்கு எங்கேயாவது ஒரு மொட்டை மாடி ஒன்று இருந்தால் எனக்கு செட் பண்ணித்தாங்க, அது டேஸாக இருக்கும், நாங்கள் அதில் வச்சு ஷூட் பண்ணிக்கிறோன்ட்டு. அப்போ அங்கங்கே அலைய வேண்டி இருக்காது, குறிப்பிட்ட டைமுக்குள்ளே செஞ்சிடலாம், ஒரே லொக்கேஷன் தானே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு அப்படி ஒரு இடம் ஒன்று இருக்குது, கொஞ்சம் உயரம் கூட தான், ஆனால் அந்த இடம் நல்லாவே இருக்கும்னு சொல்லிட்டு வாங்க உடனே பொறுப்புன்னு உடனே வந்து அந்த இடத்துக்கு வந்து வரணுமே கேமராமேனுக்கு என்ன சொல்லி எல்லாருமே வந்துட்டாங்க. மிஸ்டர் ஓவியன் அவர் ஃப்ரெண்டு தான், அவரும் உடனே வந்துட்டார். எல்லாரும் வந்து ஒரே தான் போய் லொக்கேஷன் போயிட்டு ஒரே தான் ஷூட் பண்ணோம். ஆல்ரெடி போயிட்டு பார்த்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படின்லாம் இல்லை, அந்த இடத்துலேருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு செஞ்ச பாட்டு தான் அது. ஓகே, அப்படி அந்த ஆனால் எப்படி உங்களுக்கு அதில் ஒரு பாட்டு பாடுனது ஓகே, நீங்கள் ஒரு நடிகராக இருக்கும் போது இல்லை கோரியோ பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடணும், இப்படி இந்த ஸ்டெப்லாம் யார் சொல்லி கொடுத்தா, என்ன பண்ணி? இல்லை, அதெல்லாம் இவரே சாரும். இன்னொன்று இந்த இயற்கையாக நமக்கு வந்து நடிக்கக்கூடிய ஆற்றல்கள், ஆடக்கூடிய ஆற்றல்கள் இருக்கிறதுனால ஏதோ அந்த நேரம் இயல்புல அமர்தாஸ் வந்து ஒரு நடிகர் தான், இயல்புலேயே நடிகர். ஏன்னா அதை நான் சிக்குபுக்கு சாங் ஷூட் பண்ணுறேன்னு பார்த்தேன். ஏன்னா இவருக்கு வந்து கொரியோகிராஃப் தனியாக பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அந்த அந்த பாட்டு அப்படி தான். ஏன்னா அது மெயினாக ஆடக்கூடியவங்களுக்கு மட்டும், மெயின் கேரக்டர் மட்டும் தான் டான்ஸ் ஸ்டெப் போட்டு செஞ்சணும். கூட ஆடுறவங்கலாம் அவங்கவுங்களுக்கு இஷ்டம் போல் ஆடலாங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீ ஒன்று கொடுத்துட்டு ஆடணும் செஞ்சப்படுத்தாது. ஆனால் அந்த இடத்துல ஒரு பெஸ்ட்டாக செஞ்சார் ஒரு போர்ஷன்லாம். அதனால இந்த இதில் நாங்கள் அப்படி இதுக்கு ஒரு தனியாக ஸ்டெப் போட்டு கொடுக்கோ யாரும் இல்லை, இவருக்கு அந்த மாதிரி ஆடுங்கன்னு சொல்லி விட்டாச்சு, அவர் ஆடிட்டார். சில இடங்களுக்கு மட்டும் தான் நம்ம டைரக்ட் பண்ண வேண்டியது, இங்கிட்டு திரும்புறது, அங்கே பார்க்குறது, இந்த மாதிரி விஷயம். மற்றபடி ஆல்ரெடி அமர்தாஸ் வந்து அதில் பிரச்சனையே இருக்காது.
நம்ம தொடர்ந்து அப்படி பேசிட்டே இருக்கிறோம். அந்த பாடலை எங்களுக்காக. அப்படியா? கொழும்புல நம்ம கொச்சி கடையில, கொழும்புல நம்ம கொச்சி கடையில, கோயில் கொண்டு கூடி இருக்கும் அந்தோணியாரே, குறைகளை தீர்த்திடுவாய் அந்தோணியாரே, குறைகளை தீர்த்திடுவாய் அந்தோணியாரே. திடீர்னு, அதாவது எனக்கும் அது தெரியல, திடீர்னு பார்க்குறேன் கொழும்புல அப்படின்னு ஒரு போஸ்ட் வருது. பார்த்தா பின்னால் வந்து ப்ளே பண்ண உடனே ஓவர் நைட்டில் ஒரு பாடல். அது திடீர்னு அது கொழும்புல என்னடா இது, சரின்னு உடனே கால் பண்ணி தான் கேட்டேன், உங்களோட நம்பரை கொடுங்க, இருக்கா கேட்டு பார்ப்போம் என்ன ஐடியாவில் இது பாட்டு வந்துச்சுது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ இந்த திடீர்னு சொல்லி பாடல்கள்லாம் வருது, இசைத்துறையில் நிறைய பேர் பயணிச்சுட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களை மாதிரி பலகாலமாக இந்த துறையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஆனால் ஒரு பாடலோ அல்லது ஒரு இதோ உருவாகிறதுக்கு சில காலங்கள் எடுக்கும், சில நேரங்கள் இருக்கும், அதுக்கு விதமாக தயார்படுத்தலும் இருக்கணும். பட் அது எல்லாமே சேர்ந்தால் ஒரு நல்ல படைப்பு வரும். ஆனால் இது நீங்கள் வந்து திடீர்னு எடுத்துருக்கீங்க, பட் கேட்கும்போது நல்லா இருக்குது. ஸோ இந்த ஐடியாவில் இப்படி உங்களோட அந்த டீம் ஒர்க்காக என்ன மாதிரி? ஒரு சப்ஜெக்டில் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒருத்தரோட மனசு தான். அமர்தாஸை பொறுத்தவரையில் ஒரு ஓப்பனான ஒரு மனசு. அவருக்கு வந்து கலைத்துறையில் ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஆசை இருந்தாலும் நல்லா நம்ம பெஸ்ட்டு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஒன்று இருக்கு ஒருத்தர். அப்போ அதுதான் நமக்கு அந்த கனெக்டை உண்டாக்கும். அப்போ இவர் என்கிட்ட சொன்ன உடனே எனக்கும் அந்த டைமில் சொன்னோன்னே ஓகே, நம்ம ஒரு மெட்டுமே போட்டும் இல்லை, சரி நான் சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கு கொஞ்ச நேரத்தில் போட்ட மெட்டு தான் அந்த பாட்டு. ரொம்ப கஷ்டப்பெல்லாம் படுத்திக்கிறதுல கொஞ்ச நேரத்தில் போட்டு பாட்டு. மற்றது பாட்டு எழுதிட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு கிறிஸ்தவ பாட்டு. நான் போடுறது சில வார்த்தைகள் பிழை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அமர்தாஸ் ஒரு அண்ணா ஒருத்தருக்காரு நோர்லியாவில், மிஸ்டர் சந்தியா சார்ல்ஸ்ன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் அந்த அற்புதங்கள்லாம் கொஞ்சம் எங்களுக்கு தாங்கன்னு சொன்னேன். அவர் ஒரு லிஸ்ட் ஒன்று அனுப்பி விட்டார், பெரிய லிஸ்ட் ஒன்று. அப்புறம் அதுகளெல்லாம் சேர்த்து தான் அந்த பாட்டை உடனே குயிக்காக முடிஞ்சிருச்சு. அப்போ இல்லாட்டி போனாலும் நம்ம நாள் எடுக்க வேண்டி வந்திருக்கோம், அதை இதை தேடி போடுறதுக்கெல்லாம். அப்போ அது சந்தியாகனா ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார் இந்த டைமில். அடுத்த பாட்டும் அவர் தான் எழுதுறாரு. சரி, ஓகே. அப்படி இருக்கும்போது அவர் நடிகர், டான்ஸ் ஆடினார் அந்த பாட்டில். ஓகே, நீங்களும் கூட சண்முகம் அவங்களும் இருந்து தப்பு அடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஐடியா எப்படி போடுறது? அது என்ன சொல்லி, இது ஒரு அடிக்கடி ஓவியன் அவர்களோட ஒளிப்பதில க்ளோஸ்அப் எல்லாம் போட்டுருப்பாரு. நான் இப்ப இது வந்து என்னன்னா நடிகர்கள் பற்றாக்குறைனால தான் நான் இருந்தேன் அன்னைக்கு. ஏன்னா நமக்கு அந்த டைம்ல தேடிக்கிற கிடைக்கல. ஏன்னா எங்களுக்கு ஷூட் பண்ண கிடைச்சது வந்து 8 to 10 வரைக்கும் தான் நைட்டுக்கு. ஆமாம், நைட்டுக்கு. அப்போ அந்த 2 ஹவரில் போயிட்டு ஆக்களை இதுக்கு ஏற்ற மாதிரி தேடிக்கிட்டு வர கிடைக்கல. அந்த சப்போர்ட்க்கு கூட ஹெல்ப்க்கு வந்தவங்க தான் அதில் கூட இருந்திருப்பாங்க. யாரும் ஆர்டிஸ்ட் அதில் வரல. ஆர்டிஸ்ட் வந்து இவர் மட்டும் தான். நானும் சம்மண்டெல்லாம் வந்து சப்போர்ட்காண்டி அந்த ஃபில் பண்ணுறதுக்காண்டி இருந்தவங்க தவிர மற்றபடி. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், நான் நிறைய இந்த சிக்கு புக்கு பாட்டு நிறைய பாட்டு ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம் ஸ்டூடியோவில். ரெக்கார்டிங் பண்ணுற நேரம் இந்த பையனும் நான் அடியும் வாங்கிட்டேன். ஆமாம், ஃபசல் ஜின்னா இருக்காரு, அவர் தான் என்னோட மியூசிக் இது பண்ணாரு, சவுண்ட் இன்ஜினியரிங் அவர் பண்ணும்போது. ஏன்னா டைம் பத்தாத பிரச்சனை தான், பாட்டை நாங்கள் குயிக்காக முடிச்சே ஆகணும். சில வார்த்தை பிரயோகங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன எழுத்துக்கள் பிழையாகும் போது கரெக்ஷன் பண்ணுறதுலேயே டைம் போயிடுச்சு. தீர்த்து அந்த அந்த கீழே பணிச்சு திரும்ப மேலே எடுக்கிற நேரம் வந்து நான் கொஞ்சம் ரொம்ப படிக்கிறது குறைச்சிட்டேன். அவர் சொல்லி பார்த்தாரு, சரிப்பட்டு வரல, ஒரு தட்டிட்டாரு இல்லையா. சரி, நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இன்னும் பல விடயங்கள். கொழும்புல அப்படின்ற ஒரு பாடல் சமீபத்தில் வெளியாகி நிறைய பேரால வரவேற்பு பெற்று வந்துகிட்டே இருக்குது. அந்த பாடல் குழுவினர் தான் இங்கே இணைஞ்சிருக்காங்க, தவராஜா மற்றும் அருள்தாஸ் ஜேபி அவர்கள். ஸோ தொடர்ந்து பேசுவோம் இடைவேளைக்கு பிறகு. காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல இணைஞ்சிருக்கோம் இடைவேளைக்கு பிறகு. ஸோ நம் நாட்டு கலைஞர்கள் தொடர்ந்து பல விஷயங்களை பேசிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ அமர்தாஸ் ஜேபி அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள் என்னன்னு சொன்னால். இப்போ உங்களுக்கு சில ஃபோட்டோஸ் காட்டுறேன், உங்களுடைய ஃபோட்டோ மெமரிஸ், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி இசையமைப்பாளர்கிட்ட அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டி கேட்டிருக்கோம். ஸோ இது உங்களை பற்றினது, இந்த அனுபவங்களை சொல்லுங்கள். முதல்ல இது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கிட்ட. அவர் ஒரு ஜாம்வான். அவர்கிட்ட இருந்து ஒரு பாராட்டு, ஒரு கௌரவம் கிடைச்சது வந்து எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம்.
இது வந்து எனக்கு இலங்கையில் சமூக சேவைக்காக 100 பேரை தேர்ந்தெடுக்கிற ஒரு அவார்ட், அதாவது டாப் 100. இந்த அவார்ட் வந்து எனது சமூக சேவைக்காக கிடைச்சது. இது என்னுடைய கலைப்பயணத்துக்காக கலைத்துறையில் அண்மையில் எனக்கு கிடைக்கப்பெற்றது. இது என்னுடைய பாடல் குழுவில் நான் பாடினேன். இது போன வருடத்துக்கு முந்தின வருடம் எனக்கு கொடுத்த அவார்ட். விருதுகள் நிறைய கிடைச்சிருக்கு. இந்தியாவில் கலைமாமணி விருது கிடைச்சது. எல்லாரும் ஈஸ்வரி அவங்க கையால் வாங்கினது. அடுத்தது எனக்கு இலங்கையில் அரசு விருது கலைச்சுடர்னு கொடுத்துருக்குறாங்க, கிடைச்சிருக்கு. நிறைய விருதுகள் இருக்கு, சொல்லிட்டே போகலாம். இசையமைப்பாளராக இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி மூத்த சீனியர் ஆர்டிஸ்டை வச்சு அவங்ககிட்ட பாடல் வாங்கும்போதும் சரி, சில இடைஞ்சல்கள் வரும். இப்போ அவரே சொல்லியிருந்தாரு, அவர் ஒரு மூத்த கலைஞர் பாடகரை தாண்டி இப்போ பசால்ஜினா அவர்களோட இதுன்னும் போது எனக்கு அவர் ஒரு அடி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் வந்து இப்பயும் மாணவனாக இருக்கிறதால அதை கற்றுக்கொள்ளணுன்றக்காடி அடி வாங்கினது ஓப்பனாக சில பேர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. சில கலைஞர்கள் அதை வந்து மனசுக்கு எடுத்துக்கிறது இல்லை. நான் எதுக்கு இவர்கிட்ட வாங்கணும், நான் வளர்ந்துட்டேன் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி மூத்தாக்களோட வேலை செய்யும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? ஒரு நிமிஷம், என்னென்னா அதுக்கு முன்னுக்கு இதை சொல்லி ஆகணும். இவருக்கு கோபமே வராது, அதான் மெயின். அது சரி. தவராஜாவுக்கு அதாவது ரெக்கார்டிங்லேயும் சரி ஷூட்டிங்லேயும் சரி கோபமே வராது. என்னன்னா மறுக செய்ய சொல்லி அதை இது பண்ணுவாரேன்னு பண்ணுவார். மட்டும் இந்த இப்போ நாமளும் நம்ம பிழையை செஞ்சிட்டோம், ரைட், மறுபடி சரியாக செய்வோம் அப்படிங்கிறது தோணும். அந்த பயப்படாமல் அந்த வேலைகளை செய்கிறதுக்கான வாய்ப்பு அவர் கொடுப்பார். இல்லை நீங்கள் அதெல்லாம் பிழை அப்படி இந்த பயங்காட்டுற லெவலுக்கு போக மாட்டார். அதுதான் அவருடைய சாமர்த்தியம். அது எங்கள்கிட்ட எப்படி வேலை வாங்கணுங்கிற விஷயம் வந்து இவருக்கு தெரியும். அந்த டெக்னிக்கெல்லாம் நல்லா வச்சிருக்கிறாரு. சரி, என்னன்னா கோவப்பட்டோம்னா நமக்கு இன்னும் டைம் கூட தான் பிடிக்கும். அந்த டைமுக்கு நம்ம முடிக்கிறது கூட போயிடும். இவங்களும் பதட்டம் ஆயிடுவாங்க. எல்லாமே அப்படிலாம் நடந்தது தானே, ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படி தானே. நம்ம கோவப்பட்டுட்டோம்னு சொன்னால் அடுத்து அந்த நம்ம என்ன எதிர்பார்க்கணுமோ அந்த அவுட்புட் எடுக்க இல்லாது அவங்ககிட்ட. ஆனால் இந்த இப்போ அவங்க பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த பழைய படங்கள்லன்னு சொன்னா நம்மளோட வில்லேஜ் படங்கள்ல வர வில்லன் ஃபேஸ் கட் இருக்கு. ஆனா நேர்ல பழகும் போது அப்படி இருக்காது. புதுசா ஒருத்தரை சந்திக்கும் போது இல்ல புதுசா அவரை சந்திக்கும் போது அப்படித்தானே பார்ப்பாங்க. அவர் ரொம்ப கோபமா இருப்பாரு. அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் மீட் எப்படிதான், நான் 25 வருஷத்துக்கு மேல நாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப என்னன்னா அந்த நேரத்துல இருந்தே அவரோட பேசி பழகிறனால அந்த மென்மையா பேசுவாரு. எதையும் அந்த சில விஷயம் அப்பையிலேருந்து நாங்கள் கதைக்கிறப்பயே நாங்கள் ஏதாவது சாதிக்கணும்னு. அப்போ நாங்கள் நிறைய சாதிக்கணும்னு சொன்னால் எங்களோட பயணத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். நிறைய இருக்காங்க. ஒன்று என்னுடைய பேரண்ட்ஸ், ரெண்டாவது என்னுடைய சகோதரங்கள், அடுத்தது என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள். எனக்கு 4 பிள்ளைங்க, இவருக்கு 5 பிள்ளைங்க. அப்போ இவங்க எல்லாமே இன்னைக்கு நியாயமானத்தூரம் வளர்ந்து வந்துட்டாங்க. அப்போ நாங்கள் கூடுதலாக அப்பையிலேருந்தே ஏதாவது செய்யணும் கதைக்கிற காங்கிறப்பெல்லாம் சொல்லுவோம், ஏதாவது சாதிக்கணும், நாங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய நினைப்போம். நினைக்கிற நேரம் வந்து அப்போ நான் நார்மலாக குரூப்பில் தான் பாடிக்கிட்டு இருந்தேன். என்ன பிரச்சனைனா சரியாக அந்த தனிப்பாடல்கள் நாங்கள் இயற்றி நாங்கள் சாதிக்கிறேன்னா அந்த லைனில் தான் போகணும்னு நாங்கள் நினச்சோம். ஏன்னா மொத்தமாக சினிமா பாடல்களை பாடி நாங்கள் வந்து அதாவது இன்னொருத்தர் பாடினது தானே, அதை பாடி நாங்கள் இது பண்ணுறதை விட நாங்களாக தயாரித்து நாங்களாக இசையமைச்சு பாடினா என்னங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் நிறைய இந்த மாதிரி பாடல்களை நாங்களே உருவாக்கி ஒரு இதில் தனிப்பயணத்தை நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்னுடைய மனைவி, இவருடைய மனைவி, இவருடைய பிள்ளைங்க, என்னுடைய பிள்ளைங்க. அதெல்லாம் உண்மையிலேயே அவங்கெல்லாம் பெரிய ஒரு எங்களுக்கு என்கரேஜ். என்னுடைய சகோதரர்கள் அவங்கெல்லாம் நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. அதனால தான் நாங்கள் இந்த இதை கொண்டு வர முடியும். அப்போ தவா அடிக்கடி சொல்லுவார், இன்னும் கொஞ்சம் காலம். அப்போ நாங்கள் ஒரு லிமிட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு பிற்பாடு சொன்னார், இனிமே வந்து நாம் பிள்ளைகளுக்காக ஒரு நாள் வாழ்ந்திருக்கோம், இனி எங்களுடைய கலைப்பயணம், எங்களுடைய ஆசைகள் என்னவோ அதை கொஞ்சம் நம்ம இது பண்ணுவோம். பிற்பாடு தான் நாங்கள் முதல் சிக்குப்புக்கு பாட்டு கொடுத்தோம். அதில் எங்களுடைய வெற்றியை கண்டுட்டோம். அந்த மாதிரி நிறைய 2-3 இலங்கைக்காக ஒரு பாட்டு ஒன்று அடித்தோம், இலங்கை திருநாடேன்னு சொல்லி. அப்படி நிறைய பாடுகள் செஞ்சுருக்கோம். அப்புறம் வச்சுக்கோன்னு பாட்டு ஒன்று படித்தோம்.
இந்த மாதிரி நார்மல் சாங்கள் கொஞ்சம் போய்கிட்டு இருந்துச்சு. எங்களை நாங்கள் தனியாக 2 பேரும் கொடுத்த இந்த பாடல்களில் வந்து இந்த பாடல் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. ஏன்னா 5,26,25,000 பேருங்கிறது வந்து பெரிய விஷயம். பெரிய விஷயம். அது ஒரு தனி பாடலுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு மக்களுக்கு நான் நன்றி சொல்லணும். சின்ன ஷார்ட் பீரியட் ஒரு 3-4 நாள் ஒரு 3 நாளையில நாங்கள் இதை செய்யறதுங்கிறது வந்து எங்களுடைய பெரிய வெற்றி. இதுல இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன்டா, அதிகமா இப்போ உங்களுடைய இசையில வர பாடல்கள் எல்லாமே வந்து கிராமியத்தை வந்து கிராமப்புற பாடல்களை பேஸ் பண்ண மாதிரி வந்துட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நீங்க தொடர்ந்து வந்து தனிப்பாடல்கள் வெளியிட்டே இருக்கீங்க. எப்போ வந்து பொதுவா எல்லா பாடல்களையும் சேர்த்து மிக்ஸ் பண்ற மாதிரி ஐடியாக்கள் வச்சிருக்கீங்களா? இருக்கு. ரிசான் என்னன்னா நம்ம அந்த ஹோம் டவுன் ஒரு விஷயம் இருக்குதானே, நாங்கள் எங்கே பிறந்திருக்கோமோ அந்த ஊரோட மண் வாசனை உடம்புக்குள்ள எப்படியுமே இருக்கும். நம்ம மியூசிக் பண்ணும்போது அது இயல்பாக வந்துடும். அது அந்த பெட்டன் தான் கூட வரும். அதை தாண்டி இப்போ உள்ள நியூ ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சாங்கும் நமக்கு செய்யலாம். அப்ப அது நிறைய பேர் செய்யலாம். அது எப்ப வரப்போகுதுன்னு தான் நாங்க ஆவலா இருக்கோம். கண்டிப்பா வரும். சமீபத்துல பாடகி அருணா அவங்க கூட வந்திருக்கும் போது கண்டிப்பா சொன்னாங்க அவங்கள வச்சு நீங்க ஒரு பாடல். ஆமா செஞ்சிருந்தேன். அதுல தான் அந்த ஒன்னு வச்சுக்க சொல்லின்னு சொல்லி ஒரு சாங் ஒன்று, அதுல அவர் வந்து கோரஸ் லைன் பாடியிருப்பாரு. அது அவங்களோட சாங் தான், அவங்களுக்குன்னு செஞ்ச சாங் ஒன்று. அது அந்த சாங்லாம் ஷூட்டிங்ல இடையில நிறுத்தப்பட்டிருக்காங்க. நம்ம கொஞ்சம் மறுபடியும் ரீஷூட் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஷூட் பண்ணி வந்துச்சுன்னா பெரிய ஹிட் ஒன்று கொடுக்கணும் அந்த பாட்டுலாம். அப்படி பாட்டுகள் செஞ்சு வச்சிருக்கோம். இன்னும் இந்த இயர் எண்டுக்குள்ள நாங்கள் ஒரு கணிசமான அளவு பாட்டு செஞ்சுட்டு நீங்க எதிர்பார்க்காம ஒரு கலவையா அப்படி வரும் கண்டிப்பா. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு கேட்டா, இப்ப சில பாடல்கள் வருது வந்து ரசிகர் மனசுல நிக்கிறது இல்லை. நீங்க சொன்ன நம்மடைய எனக்கு அடைமொழியா சிக்கு புக்குன்னு தான் இருக்கு. அப்ப அந்த பாடல்களை வந்து நம்ம வந்து அவங்களோட மனசுக்கு போற மாதிரிக்குள்ள செய்யணும். அதுக்கு இப்போ வர்ற அந்த மியூசிக் இதுகள் வந்து மக்கள்கிட்ட போயிட்டு அது சரியா சேர மாட்டேங்குது. அப்போ இந்த மாதிரி கணக்கை நாங்கள் வந்து அதாவது இந்த தபேலா, தப்பு, இந்த மாதிரி அந்த கிராமிய கலை இதுகளோட போகிற நேரம் வந்து எங்களுடைய அந்த பாடல்களுடைய எங்களுடைய அது வந்து அவங்க மனசில் போய் நிற்கிது. இல்லை இதில் வந்து இப்போ திடீர்னு வைரலாகிற சாங்ஸை பார்த்தா அது என்ன மொழியை தாண்டி நாடுகளை தாண்டி திடீர்னு ஒரு பாட்டு வந்து இப்போ இருக்கிற காலத்தில் வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அவங்களுடைய பாடல்களாக இருக்கலாம், இசை தட்டுக்களாக இருக்கலாம், அல்லது எதுவோ ஒரு வீடியோவாக கூட இருக்கலாம், டக்குன்னு வந்து வைரலாகி போயிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி செய்கிறீங்க. உங்களோட முயற்சி வந்து இன்றைக்கு 5 லட்சம் பார்வையாளர்களை தாண்டி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இன்னும் போகும். இது முதல் ஒரு கட்டமாக இருக்கும். இன்னும் அடுத்த பாடல்கள் படைப்புகள் வரும்போது இன்னும் வந்திருக்கு. இந்த மாதிரி என்ன ஐடியாக்கள் வச்சிருக்கீங்க? என்னென்னு பிரிந்தாரீஸ்வரன் எங்களுக்கு அந்த டைமில் வரக்கூடிய சிந்தனை, வரக்கூடிய மெட்டு, அப்போ எழுதிக்கிற பாட்டு, அப்போ அது பாடிட்ட பிற்பாடு தான் ஷூட்டிங் பிளான் பண்ணுறது. சம்டைம் நான் மெட்டு போடும்போது அதுக்கு மியூசிக் பிளான் பண்ணும்போது நான் இந்த இடத்துல தான் இதை ஷூட் பண்ண போகிறோம், இதில் இது தான் சேர்க்க போகிறோம்னு சொல்லி மைண்டில் ஒன்று வச்சுக்கிட்டு அதை மியூசிக்கில் வச்சுருவேன் அந்த இடத்துல. அப்போ ஷூட் பண்ணும்போது எனக்கு லேஸாக இருக்கும் அதை காமிக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் இன்றைக்கு இந்த பாடலை ரிலீஸ் பண்ணிட்டீங்க கொழும்புல, கூட இருக்கிறவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது, ஏன்னா இது ஒரு திடீர் பையன். ஆமாம். அப்போ அவங்க பார்த்த உடனே என்ன சொன்னாங்க, என்னடா திடீர்னு இப்படி வந்திருக்கோம்? ஆமாம், இது வந்து உண்மையிலே முன்னுக்கு இப்போ நாங்கள் சில பாடல்கள் அறிவிக்க மட்டும் பெஸ்ட் லுக் போஸ்ட் போடுவோம், செகண்ட் லுக் போஸ்ட்லாம் போட்டு இப்படிலாம் போட்டு விளம்பரப்படுத்தி இப்படி தான் செய்யுது. ஆனால் இந்த பாட்டை பொறுத்தல பெஸ்ட் லுக் போஸ்டர் போடுறது கூட வாய்ப்பு கிடைக்கல. அந்த கொழும்புங்கிறத வந்து நான் பெஸ்ட் லுக் போஸ்ட்டை போடுறதுக்கு தான் பிளான் பண்ணேன். பிறகு அந்த டைம் பார்த்தாது, ஏன்னா அடுத்த நாள் சேஸ் திருவிழா, சரி போட்டுருவோம் அப்படியே டிரெக்டாக பாட்டே போட்டுருவோம்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்தாங்க. வீட்டில எல்லாம் பார்த்துட்டு இல்லை வீட்டில எல்லாம் பார்த்துட்டு ஏங்க சரியான சந்தோஷப்பட்டாங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டால் எங்களுக்கு இதை அந்த பாட்டை வந்து அந்த சர்ச் ஃபீஸ்ட்டுக்கு முன்னுக்கு போடணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அப்போ அதனால் ஒரு நாள் தான் எங்களுக்கு கிடச்சி. அப்போ நாங்கள் இந்த 3 நாள் தான் அதுக்கு செலவழிச்சது. அப்போ ஒரு நாள் இவர் அங்கேருந்து வந்தது போனது ஷூட்டிங் அந்த இதெல்லாம் பிடிச்சி எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நாங்கள் அதை போட்டோம். என்ன பிரச்சனைனா இந்த பாட்டை போட்டோம், எனக்கு 3 நாள் தொழிலுக்கு போக முடியாமல் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா 3 நாள் எனக்கு அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியல. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு வெளிநாட்டிலேருந்து நிறைய நண்பர்கள், அவங்களுக்காக நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த நேரம் நிறைய பேர் மிட் நைட் கூட கோல் எடுத்தாங்க, என்ன எடுத்து விஷ் பண்ணாங்க. இப்போ அந்த மாதிரி அந்த 2-3 நாள் போயிடுச்சு இந்த ஃபோன் ஆன்சர் பண்ணி நான் கதைக்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளோ பேர் எங்களை விஷ் பண்ணாங்க. நிச்சயமா ஒரு கலைஞனுக்கு வந்து முக்கியமான ஒரு விருது பாராட்டு தான், கைதட்டலும் பாராட்டு தான் வந்து நிச்சயமான ஒரு பெரிய விருது. இப்படி இருக்கும்போது சரி, இப்போ நீங்கள் இசைத்துறையில் பயணிச்சுட்டு இருக்கும்போது, நடிகராக இருக்கும்போது
உங்களுடைய அடுத்த கட்டமா வந்து திரைத்துறையில முக்கியமான ஒரு இடம் வேணும் அப்படின்ற அதுக்கான ஏற்பாடுகள் என்ன மாதிரி? இலங்கையில் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டுருக்காங்க. நான் அதை வெளிப்படுத்த முடியாதுங்க இன்னைக்கு. சீக்கிரம் நீங்கள் அதைப்படி அதை எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. நிச்சயமா. சரி தவராஜன், நான் உங்கள்கிட்ட இது கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்கேன். உங்களோட இந்த சினிமா துறைக்குள்ள அடுத்த கட்டமா இது என்ன இருக்கு? ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ம். என்னென்ன சொன்னால் அது கொஞ்சம் செலவினங்கள் கூடின ப்ராஜெக்ட் ஒன்று, அதனால கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த இயர்க்குள்ள அந்த ப்ராஜெக்ட் முடியும். ஆமாம், மியூசிக் சைடு மட்டும் இல்லாமல் நான் ஷார்ட் ஃபிலிம் சைடுன்னு ஓடிக்கிட்டு தானே இருக்கும். அப்போ அதுக்கான ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. முடிஞ்சிட்டுனா இந்த இயரில் ஒரு நல்ல படம் ஒன்று கொடுப்பேன் லாஸ்ட்டில். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம் இடைவேளைக்கு பிறகு. இன்னும் பல விஷயங்கள் கொழும்புல பாடல் டீமோட இணைஞ்சிருக்கோம், பல விடயங்களை பேச இருக்கிறோம். இப்போ ஒரு இடைவேளை. காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல இணைஞ்சிருக்கோம். ஸோ கொழும்புல பாடல் டீம் எங்க கூட இணைஞ்சிருக்காங்க. சரி, இப்போ நம்ம திடீர்னு இப்போ நம்ம பாடலை பற்றிலாம் பேசணும், பாட்டை எழுதினது, இந்த விஷயங்கள்லாம் பேசணும். இப்படி ஒரு பாடலை கொடுக்கணும் அப்படின்ற ஆசையை கூட நீங்கள் சொல்லிட்டீங்க, இதால தான் நான் செஞ்சோம் அப்படின்னு. ஆனால் இந்த லிரிக்ஸை யூஸ் பண்ணலாம், ஸோ இது ஹிட் ஆகும். இல்லைன்னா இப்போ என்னதான் வைரல் ஆகிட்டு இருந்தாலும் இதுக்குள்ள எங்கட பாடலையும் கொண்டு போயிட்டு நாங்கள் சேர்க்கணும் அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கு வந்திருக்கு தானே? அதுக்கு இந்த மாதிரி வரிகளை சேர்த்து எழுதுனா நல்லா இருக்கும். பாடல் வரிகள் ரொம்ப முக்கியம், என்ன இசை இருந்தாலும் வரியும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் யார் ஐடியா பண்ணாங்க? எனக்கு இந்த தோணின பிற்பாடு தவா சொன்ன விஷயம் வந்து, நான் தவா இந்து மதத்தை சேர்ந்தவர், நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன். அப்போ இவர் சொன்னார், எனக்கு சில வரிகள் மட்டும் தான் தெரியும், சில இதுகள் அந்தோனியரை பற்றி கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். எனக்கு இதில் முழுமையாக தெரியாது. அப்போ நான் சொன்னேன், என் சகோதரன் ஒருத்தர் இருக்கார், அண்ணா ஒருத்தர், சார்ல்ஸ், அவர் நூறுலையில் இருக்கார். அப்போ உடனே அவரை நான் கால் பண்ணி, ஆனால் எனக்கு இப்படி அந்தோனியாரை பற்றி நான் ஒரு பாட்டு ஒன்று செய்யலான்னு நினைக்கிறேன், அப்போ நீங்கள் எழுதித்தாங்கன்னு. ஏன்னா அவர் நல்ல ஒரு கவிஞர், நான் ஒரு எழுத்தாளர், பிரபலியமாக இல்லை அவர், சாதாரணமாக இந்த பாட்டு மூலமாக பிரபலியமாக ஆகியிருக்காருன்னு நினைக்கிறேன். உடனே எனக்கு எழுதி ஒரு 3-4 வந்து எழுதி அனுப்பினார் அவருடைய வரலாறுகள். அப்போ நான் இதை தவாவுக்கு அவரை தெரியும், அறிமுகப்படுத்தியிருக்கேன். தவாவுக்கு உடனே அனுப்பின பாடு தவா என்ன செஞ்சார், அதில் உள்ள முக்கியமான விஷயங்கள் மட்டும் போட்டு இந்த பாட்டை செஞ்சார். ஆனால் சரி, இந்த நேரத்தில் இந்த பாட்டை நம்ம கொடுத்துட்டோமே, ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்க அப்படின்றது எப்படி நீங்கள் நினைச்சு? அதுதான் மேலே கடவுள் இருக்காரு. அது இவர் மனசில் தோணுது தான். இவருக்கு இது வந்து இவ்வளோ ரசிகர்கள் இதை பார்ப்பாங்க, பார்வையிடுவாங்க, நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக கொடுக்கும்னு சொல்லி நாங்கள் அப்படி பிளான் பண்ணவே இல்லை. இவருக்கு மனசில் தோணுது, அந்த நேரம் பேசிட்டு அந்த நேரம் பற்றி ஒரு பாட்டு போட்டாகணும் அப்படின்னு சொல்லி தான். அது போல் பெரிய ரீச் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி யோசிக்கவும் இல்லை. அது நடந்துருச்சு, அப்படி பொறுப்பு நடந்துருச்சு. சரி சரி, ஓகே. இது இல்லாமல் நீங்கள் நடிப்பு துறையில் ஒரு கேரக்டர் நான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யாரோட கேரக்டர் பண்ணணும்னா? நான் கேரக்டர் பண்ணணும்னு சொன்னேன், ஒரு கதாநாயகனுடைய கேரக்டர் தான் பண்ணணும்னு நினைச்சேன். யாரு? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அஜித்குமார். சரி, அஜித்குமார் ஏதாச்சும் ஒரு சீன் எங்களுக்கு அப்படின்னா இன்னும் இதாகல. ரெடியாக? ஆமாம். சரி, இல்லை அவர் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர்? பிடிச்ச படம் எனக்கு இப்போ சமீபத்தில் வந்த படம் பில்லை பிடிக்கும். பில்லா 1 or 2? 1 பிடிக்கும். 1 பிடிக்கும். சரி, ஓகே. இப்போ அஜித் அவங்கள பிடிக்கும் அப்படின்றீங்க. ஆனால் கேரக்டர் சினிமாவில் எனக்கு இந்த கதாபாத்திரத்தை நான் எடுத்து பண்ணணும், ஹீரோவை தாண்டி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறேன்? சிட்டிசன் படம் வந்து எனக்கு நல்லா பிடிக்கும். அதில் உள்ள அவரோட நடிப்பு எனக்கு, அதில் வந்து எந்த இது வந்தாலும் எனக்கு நான் நடிக்கிறதுக்கு ஆசை. சரி, ஓகே. ஸ்ரீலங்காவில் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த கலைத்துறையில் பார்த்தா எந்த அளவுக்கு, 2 பேர்லேயும் தான் கேட்குறோம் பொதுவாக, கலைத்துறை எந்த அளவுக்கு வளருது? ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக இதில் பயணிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இதில் காட்டா, அதாவது இந்த கலைத்துறை வளர்ச்சி பாதைக்கு போயிட்டு இருக்கா, இல்லைன்னா என்ன மாதிரி இருக்கு கலைத்துறையில்? என்னன்னு கேட்டால், இப்போ நான் என்ன சொல்லுங்கன்னா, ஸ்ரீலங்காவில் இப்போ நாங்களும் ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு நிறைய மேடைகள் கிடச்சிச்சு. இப்போ மேடைகளை ஒவ்வொருத்தவங்க தான் அமைக்கிறாங்க.
அப்போ எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு மேடை வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப அரிதாக இருக்குது. இப்போ ஒரு சேனல் எடுத்துக்கிட்டால் நான் போய் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சேனல் தான் குறிப்பிட்டவங்கள தான் இந்த சேனலில் வச்சுருக்காங்க. அப்போ அவங்கள மட்டும்தான், ஏன்னா அவங்க நல்ல படைப்புகளை கொடுக்கணுங்கிறதுனால அந்த அந்த அவங்கள மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அந்த மற்றவங்க வளர்ந்து வர்றவங்க வந்து பின்தங்கியிருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், அவங்களையும் இவங்க சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு பயணித்தா உண்மையிலே கலைத்துறையை இன்னும் கலைகளை வளர்க்கலாம். இன்னொன்று, பொதுவாக வந்து கலைத்துறைக்குன்னு நிறைய செலவு பண்ணுறவங்க இருக்கிறாங்க, ஸ்பான்சர் பண்ணுறவங்க இருக்காங்க. எங்களுடைய பாடல்களுக்கு அனுசரணை வழங்கிய திரு சமூகம் சம்மண்ணா அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். அதே போல் என்னன்னு கேட்டால் நிறைய இந்த மாதிரி ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சில இது வந்து அவங்களும் வந்து என்னன்னு கேட்டால் அந்த அவங்களோட படைப்புகள் சரியாக இருக்கணும், அது ஓகே. அவங்கள பொறுத்தவரையில் அவங்க படைப்புகள் சரியாக இருக்கணுங்கிறத அந்த நினைக்கிறதுங்கிறது வந்து பிழை கிடையாது. அந்த மற்றவங்களுக்கும் அந்த அந்த ஒரு ஏரியா, இப்போ ஒரு கலைத்தில் ஒரு அந்த போய்கிட்டு இருக்கவங்களுக்கே இல்லாமல், அந்த பயணிச்சுக்கிட்டு இருக்கவங்க இல்லாமல் மற்ற புதுசாக வாரவங்களுக்கும் அவங்க அந்த கொஞ்சம் கரங்களை கொடுத்தாங்கன்னு சொன்னால் அவங்க மேலே வருவாங்க. இது வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து அந்த மேலே உள்ளவங்கள தான் வச்சுருக்காங்களே வந்து மற்றவங்கள மட்டம் தட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுதான் இந்த கலைத்துறை வளர்கிறதுக்கு சரியான வளர்ச்சி அடையாததுக்கு காரணம். அப்போ இன்னும் கலைத்துறை வளர்ச்சி அடையலைன்னு நான் சொல்லலாம். பட் சிங்கள சாயமாக சொன்னால் சிங்கள ஃபீல்டில் அங்கே உள்ள கலைஞர்கள் வந்து தன்னை வளர்த்துக்கிறாங்க, அனுசரணை நிறைய பேர் வழங்குறாங்க, கலைஞர்கள் அவங்கள பார்க்குறாங்க. அப்போ நிறைய வளர்ந்து அவங்க படம் எடுக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க, நிறைய வந்திருக்கு. ஆனால் இப்போ நிறைய நம்ம சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது, இல்லைன்னு சொல்ல இல்லாது. ஆனால் நான் சொல்கிறேன், மீடியாக்கள் வந்து அந்த பழையவங்களே இல்லாமல் ஒரு புதுசாக வாரவங்கள, இப்போ எங்களை போன்ற சில கலைஞர் இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வரதுக்கான இதுகளை வாய்ப்புகளை கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் சொல்றீங்களா? இது ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துலேயே நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் 25 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க. நீங்கள் எத்தனை புதியவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தீங்க? புதியவங்களாம் இப்படி தான், இன்னமும் நாங்கள் புதியவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ எங்களுடைய பாடல்களில் நிறைய பேர் நிறைய சிக்கு பாடல்கள்லாம் நாங்கள் நிறைய பேரை நல்லா டான்ஸ் பண்ணக்கூடியவங்கள பண்ண வச்சுருக்கிறோம். இப்போ அடுத்த படைப்புகள்லாம் எங்கள் விட்டுருக்குது, அதுகளெல்லாம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கோம். இன்னும் அவங்களோட டைமை தான் இப்போ நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களோட பாடகி வந்து புதிய பாடகைகள் தான். சிக்கு பாடின பாடகைகள்லாம் கீர்த்திகா, அவங்க இப்போ கொஞ்சம் வெளியில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்த பிற்பாடு எங்களோட மற்ற பாடல்கள் நாங்கள் ஆரம்பிப்போம். ஏன்னா அவங்களுக்காக தான் நாங்கள் வெயிட்டிங், அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இந்த சான்ஸை கொடுக்கணும், போகணுங்கிறது. அதனால நிறைய பேரை வளர்த்து வச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கு நீங்கள் செஞ்ச பாடல் 5 லட்சம் பார்வையாளர்களை தாண்டி போயிருக்கு. அது எந்த மீடியாவில் போயிட்டு ஒரு சோசியல் மீடியாவில் போயிட்டு? அப்போ உங்களுக்கான அங்கீகாரம்ன்றது உங்களோட படைப்பை பொறுத்து தான் அமைஞ்சிருக்கு. படைப்பை பொறுத்து தான் அமைஞ்சிருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஏற்கனவே அவர் இந்த எங்களோட அந்த சிக்கு பாட்டை வந்து நாங்கள் வந்து சக்தி டிவியில் போணுச்சு. அதுல உங்களுக்கு வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்ற வியூஸ் தெரியாது எங்களுக்கு, கவுண்ட் தெரியும். ஆனால் அது வந்து அவங்க வந்து ஒரு 3 மந்த் போல் அவங்க அதை இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய அந்த நியூஸ்க்கு முன்னுக்கு போட்டிருந்தாங்க, நியூஸ்க்கு பின்னுக்கு போட்டாங்க, அந்த மாதிரி நிறைய போட்டாங்க. நாங்கள் அதை பார்த்துருக்கோம், நிறைய பேர் அதை பார்த்துருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. அப்போ அந்த வியூஸின் படி பார்த்தா வந்து எங்களுக்கு கணக்கு பார்க்க இயலாது. ஆனால் இதில் வந்து எங்களுக்கு 5,25,000 பேர் இப்போக்கி பார்த்துருக்காங்க. டிவி சேனலில் போனது வந்து எங்களுக்கு நான் மீடியா வந்து எங்களுக்கு கொடுக்கலன்னு நான் சொல்லலை. நான் சொல்கிறேன், இப்போ குறிப்பிட்ட இப்போ ஒரு இசைத்துறை, இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு மேடை நிகழ்ச்சி ஒன்று செய்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, சாதாரணமாக ஒரு மீடியா செய்கிறாங்க. இப்போ அவங்க வந்து பழைய கலைஞர்களை வச்சு செய்யாமல் புதிய கலைஞர்களுக்கு இடம் கொடுங்கன்னு நான் கேட்குறேன். வேற ஒன்று நான் அவங்களையும் தப்பாக சொல்லலை, சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, சிக்கு சாங் வந்து இந்தியாவில் நீலகிரியில் ஒரு சேனலில் இந்த மாதிரி சோசியல் மீடியா சேனலில் போட்டு 13 லட்சம் பேர் அந்த டைம் ஆமாம் பார்வையில இருந்தாங்க. அது அவங்க அதுக்காகத்தான் மன்னிக்கணும், அதுக்காகத்தான் எனக்கு கலைமாமணி பட்டம் கொடுத்தாங்க இந்தியாவில். அங்கீகாரம்ன்றது கிடைக்குது, ஆனால் அந்த ஊடகங்களால சரியா வந்து கிடைக்கல. ஆமா, அதாவது புதியவர்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனா இப்ப இருக்கிற இப்ப அடுத்த ஜென்ரேஷன், இப்போ உங்களுக்கு பின்னுக்குள்ள ஜென்ரேஷன் என்ன சொல்லுவாங்க, நீங்க முன்னுக்கு இருக்கிறீங்க, நீங்க எத்தனை பேரை கொண்டு வரீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்கன்னா நாங்கள் பல பேருக்கு வாய்ப்புகளை கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு கூட பல பேருக்கு கிடைக்காம இருக்கு. அவர்களுக்கான என்ன திட்டங்களை வச்சிருக்கீங்க நீங்க? எப்படி ஓகே, நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு இடத்துக்கு போறோம்,
பின்னுக்கு வரவங்களுக்கு இலகுவா ஏதாச்சும் பண்ணி விடணும். இப்படி தான் இப்போ நீங்கள் முதலையே சொன்னீங்க ஒரு துடிப்பாக இருக்கேன்னு சொல்லி. நாம் வந்து எப்பயுமே ஆக்டிவாக இருந்தால் தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாங்கிற ஒரு இது ஒன்று இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் நம்மளை சுறுசுறுப்படுத்திக்கணும். இப்போ வர்ற இளைஞர்கள் என்ன செய்யணும், வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து தேடி வராது, அவங்க தேடி போகணும். இப்போ முன்னே நாங்கள் வந்து இப்போ ஒரு இனிய உதயம், உதயகீதம், அப்படி நிறைய நிகழ்ச்சி இருந்துச்சு. பாட்டுக்கு பாட்டில் நான் 3வது இடம் வந்தேன். அந்த மாதிரி அந்த நிகழ்ச்சிகள் போயிட்டு தன்னை உங்களை அறிமுகப்படுத்திக்கணுங்கிறத தான் நான் கூடுதலாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் பொதுவாகவே நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு டீப் பாடிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் எடுத்துக்க முடியாது. நீங்கள் வெளியே வந்து உங்களோட திறமையை காமிக்கணும். அப்போ திறமையை காமிக்கிற நேரம் தான் நாங்கள் கொண்டுட்டு போகலாம் உங்களை, இல்லாட்டி கஷ்டம். எப்படின்னா இந்த 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 ஃபீல்டு வந்து நாங்கள் ட்ராவல் பண்ண வரைக்கும் பார்த்ததில்ல. நாங்கள் வாய்ப்பு தேடி போகிற காலகட்டம் வந்து ஒரு சின்ன ஏஜ் தான், ஒரு 17-12 வயசில் நம்ம வாய்ப்பு தேடிப்போம். ஆனால் பிறகு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. நம்ம வந்து சுயமாக நம்மளை அடையாளப்படுத்தினா மட்டும்தான் நம்மளை தேடிடுவாங்க. நம்ம வாய்ப்பை தேடி போகிறதெல்லாம் அப்போ சாத்தியமே இல்லை. போனாலும் நமக்கு திறமை இருந்தால் தானே கொடுப்பாங்க, எல்லாருமே கொடுக்க மாட்டாங்க. வாய்ப்பு நம்மளுக்கு தேடி வராது, திறமை இருந்தாலும் கிடைக்காது. நாங்கள் நம்மளை உருவாக்கிக்கிட்டோம். ஆமாம், இப்போ நமக்கு ஒரு அங்கீகாரம் வர்றதுக்கு நான் மியூசிக் பேண்ட் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 மியூசிக் ஷோ தான் செஞ்சுருப்பேன். அது பிறகு நான் செய்யிட்டேன், நான் ஓன் மெலடிக்கு இறங்கிட்டேன். சொந்தமான பாட்டை செஞ்சுக்கிட்டு அப்படியே மற்ற ஒரு மெயினான ஒரு சேனலுக்கு ஜிங்கிள்ஸ் செஞ்சு கொடுத்துக்கிட்டு அப்படியே தான் இருந்துட்டு எனக்கு என்ன அப்போலேருந்து எனக்கு ஆர்வம் வந்து ஓன் மெலடிஸ் தான். ஏன்னா நம்ம இப்போ யாருடைய பாட்டுகளுக்காண்டி நம்ம அதை ரசிக்கலாம் எல்லாம் செய்யலாம், ஆனால் அதுக்கான நமக்கான அங்கீகாரம் இருக்காது தானே. நம்மளோட ஓன் மெலடியில் தான் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கான சக்ஸஸ் வந்து இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு தானே. இப்போ இது ஒரு நெடிய ஒரு பயணம் தான், நீண்ட தூர பயணம் தான். இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு எங்களுக்கு மாதிரி கஷ்டம் இல்லை. இப்போ சோஷியல் மீடியா இருக்கனால அவங்களுக்கு உடனே அவங்களோட திறமை வெளிக்கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்குது. அந்த நேரம் இருந்தது இப்போ ஒரு சேனல், ஒரு இலங்கையில் ஒரு தேசிய சேவை ஒன்று, ஒரு மீடியா டிவி சேனல் ஒன்று. அதுல எல்லாம் ஈஸியாக நமக்கு யாருக்குமே வாய்ப்பு கிடைக்காது. அதில் இருந்தவங்க தான், அதனால யாரையும் குத்தம் சொல்லவே இல்லாது. அந்த காலகட்டம் அவங்களுக்கு அப்படித்தான், எல்லாமே பெஸ்ட்டை கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. இன்றைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அன்றைக்கு வந்த பாடல்களோ ஏதோ சோஷியல் மீடியான்ற ஒன்று இல்லாது மிச்சம் இல்லாமல் குறைஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கு இருக்கிற நிறைய பேர் தேடி பார்க்க வேண்டியது. ஆனால் அதை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நல்ல படைப்புகள் வந்து வீணாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக இன்றைக்கு இருக்கிற சோஷியல் மீடியாவில் பலர் வந்து அந்த பழைய பாடல்கள், இது பைலா பாடல், இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணி போடுறது. இந்த டைம்ல நான் சொல்லிடுறேன், என்ன முதல்ல அமர்தாஸ் ஒரு வேலை சொல்லிட்டாரு, பெரிய ஜாம்பவான்னு என்னையே சொல்லிட்டாரு. அதுக்காண்டி அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறேன் இன்னைக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் இருந்த மிகப்பெரிய டேலண்டட் ஆனவங்க தான் நம்ம. என்ன மனோரன் கொண்டு அந்த நேரத்தில் நீத்தி கணரத்ன சேர்ந்து ஏகப்பட்ட டேலண்டட் ஆனவங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். அவ்வளோ பேர் இந்த மாதிரி சோசியல் மீடியா இல்லாத காலப்பகுதினால அப்போ நம்ம ரேடியோவில் கேட்டுட்டு விட்டுட்டோம் அப்படின்னு போயிடுச்சு. ஆனால் அவ்வளோ பெரிய இசையில் பெரிய அளவு சாதிச்சவங்க எல்லாமே இருக்குது இந்த பூமியில். நம்மளும் இந்த காலகட்டத்தில் இவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு பயணிச்சிருக்கோங்கிற சந்தோஷம் மட்டும்தான். மற்றபடி நமக்கு அவ்வளோ தான். அவங்கள பார்த்து தான் நாங்கள் வளர்ந்துட்டு வரோமே தவிர நம்ம இயல்பாக ஒரு அந்த இடத்துக்கு போகிற அளவுக்கு நம்ம இல்லை. அந்த இப்போ நாங்கள் மியூசிக் ரெக்கார்டிங் பண்ணுற இடத்துல ஃபசல் ஜின்னா, மற்ற அட்டனில் இருக்காது நமக்கு சரஜ் ஜின்னா, அவங்களும் நிறைய மியூசிக் டேலண்ட் உள்ளவங்க. இந்த சிலருக்கு இந்த ஒரு குருட்டு சான்ஸ் மட்டும் தானே, அந்த மாதிரி தான் நாங்கள் வெளியில் வந்தவங்க. நாங்கள் செய்கிறது ஏதோ ஒன்று சக்ஸஸ் ஆகிருக்கே தவிர மற்ற அவங்களோட டேலண்ட் அளவுக்கு நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் அது அவருடைய பெருமையை காட்டுது, இல்லைன்னு நான் சொல்லலை. என்னன்னா தவராஜாக்கிட்ட நிறைய திறமை இருக்குது. ஆனால் இவ்வளோ நாள் சில பேர் அவரை கண்டுக்கலைங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம் தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இவரை அழகாக பயன்படுத்தலாம், ஒரு புத்தகம் மாதிரி, இசைத்துறையில் ஒரு புத்தகம் மாதிரி அப்படின்னு சொன்னால் எனக்கு அது மற்றவங்களுக்கு எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரையில் அவர் ஒரு புத்தகம் மாதிரி. ஏன்னா அந்த இசையில் வந்து அவர் என்னத்தை கொடுக்கணும், எதை கொடுத்தா நினைக்கல இதாகும். நீங்கள் சொன்னால் நம்மடைய இந்த பாடல் கூட முதல்ல எடுக்கிற நேரம் அந்த அடுத்த துண்டு ஒரு டன் 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 அந்த 3 அடி வரும். இது இந்த கொழும்புல இந்த பாட்டு, இந்த பாட்டில். அப்போ நானும் இதை ஏன் போடுறாரு. அப்போ அவரும் கேட்டார், ஃபசல் ஜின்னாவும் கேட்டார், ஏன் இதை போடுறீங்க? இல்லை இதை போடுங்க அப்படின்னாரு. ஆனால் எனக்கு தெரியாது. கடைசியாக அந்த ஷூட்டிங் பண்ணி எடிட் பண்ணி காட்டுற நேரம் சொன்னார். அந்த நேரம் தான் அந்த மார்ச் பாக்ஸ் வருது, அந்த ஊர்வலம், அந்த ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்கு. அதில் மார்ச் அந்த அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த மியூசிக் வரும்.
அதை நீங்கள் பாடலில் பார்க்கலாம். அது மாதிரி வரும். அப்போ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலாக யோசித்து அதை செய்யக்கூடிய ஆற்றல் திறமை வந்து இவருக்கு இருக்கு. அது கடவுள் கொடுத்தது. நீங்க சோசியல் சேவையோட இருக்கிறதால உங்ககிட்ட நிறைய பேர் வந்து அனுப்புவாங்க, வாய்ப்புகளை கேட்பாங்க, எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க இசைத்துறையில, கலைத்துறையில, சினிமா துறையில. ஸோ அவர்களுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க? இருக்கு சினிமா துறைங்கிறது வந்து எனக்கே இப்போதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில். நான் பாடசாலை மேடைகளில் நான் நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்கிறேன், நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எனக்கு வந்து பெரிய இங்கே வந்து எனக்கு மேடை கிடைக்கல, இப்போ ஒன்றும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கும் கிடைக்கும்னு சொன்னால் அவங்கள நான் சொல்லுவேன், இப்படி அணுகுங்க, இப்படி போங்க, இப்படி இருந்து கொள்ளுங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி அந்த அதை சார்ந்தவங்களுக்கு நாங்கள் உற்சாகப்படுத்துவோம். இவ்வளோதான். நிச்சயமா கொழும்புல அப்படின்ற ஒரு பாடல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நகர்வை வந்து ஏற்படுத்தி கொடுத்தேன். நிச்சயமா, இல்லாட்டி போனால் இந்த இடத்துல இருக்க மாட்டோம். அதே மாதிரி இன்னும் பல பாடல்கள் அதே நேரத்தில் இலங்கை கலைத்துறையில நீங்கள் முக்கியமா மூத்தவர்கள் நிறைய இடத்தை நீங்க ஏற்படுத்தி கொடுத்தா தான் பின்னால் வரவர்களுக்கும் இன்னும் பல இலகுவான வழிகள் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இறுதியா நிகழ்ச்சியில் ஏதாவது சொல்ல விரும்புங்களா? வந்து ரீசன் சொன்ன சரி, நாங்கள் ஒரு ஏற்கனவே போனவங்கள பாதையில தான் நாங்களும் போயிருக்கோம். நீங்க போயிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி போகும்போது பின்னாடி ஏன்னா எங்களுக்கு இந்த சான்ஸ் மேக்சிமம் நீங்க சொன்ன விஷயத்துல நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க இந்த கொழும்புல அப்படின்னு 2 நாள் திட்டம். இப்ப ஓகே, இதுல கூட நாங்க பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணுனா செய்யலாம் அப்படின்ற ஒரு இல்லை இப்போ எங்கிட்ட ஒரிஜினல் சாங் வந்து மாஸ்டரிங்காண்டி அங்கே ஸ்டுடியோவில் தான் இருந்துச்சு. நாங்கள் அந்த சாங் படித்து அதை திருப்பி நாங்கள் போட்டு பார்க்குற நேரத்தில் உள்ள சவுண்டை மட்டும் வீடியோ பண்ணிட்டு வந்து அதை போட்டு தான் ஷூட் பண்ணிக்கணும். அந்த டைமில் ஜெனா பசன் அனுப்பி விட்டாரு, நான் ஷூட்டிங் நடந்துக்கிற டைமில் அப்போ போட்டு மறுபடியும் ஷூட் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு அந்த டைம் பார்த்தா இருந்துச்சு. மற்றது செய்யணும்னு நினச்சிட்ட ரீசன் ப்ரோ எப்படியுமே அந்த வேலை நடக்கும். எதுவும் ஆரம்பம் தானே பிரச்சனை, ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த வேலை எப்படியுமே முடியுமே அப்படிங்கிறது. அது வந்துடுவாங்க இப்போ வர கலைஞர்களுக்கு நாங்கள் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ பேர் நல்ல டேலண்டடானவங்க இருக்கிறாங்க. நாங்கள் பார்க்குறோம் அந்த எவ்வளோ டேலண்டட் பர்சன் இருக்காங்க, அவ்வளோ பேர் நல்லா வந்துடுவாங்க. எங்களோட லைன் வந்து ஒரு மாதிரி தட்டு மாதிரி தான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் நிறைய படிச்சிருக்காங்க. இந்த இப்போ இருக்க விஷுவல் அந்த அவங்க நிறைய தெரியும் தானே, எல்லாத்துக்குமே கோர்ஸ் இருக்குது, எல்லாமே அவங்க படிச்சுக்கிட்டு தான் வர்றாங்க. நம்ம ஒரு கேள்வி ஞானத்தோடு வந்து இந்த வேலை செஞ்சுருக்கோம். அவங்களாம் நல்லா வந்துடுவாங்க எல்லாரும். நிச்சயமா 2 பேருக்கு ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் வந்து உங்களோட இந்த பிஸி டைம்லேயும் வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. நீங்கள் ஒரு சமூக செயற்பாட்டாளர், அதே நேரத்தில் ஒரு அரசியலில் கூட ஈடுபட்டிருக்க ஒரு நபர். ஸோ கலைத்துறையிலையும் இன்னும் வெற்றி அடையணும்ன்றதை வாழ்த்துறேன். அதே மாதிரி உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.